நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். மீண்டும் வாசிக்கலாம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன். கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் நாமே அர்ப்பணிப்போமாக. ஒரு வார்த்தை சொல்லுங்கள். எல்லாரும் கண்ணை மூடி அந்த வார்த்தையின் மேலே உங்களை கரத்தை வச்சு, ஏசப்பா நான் இன்னும் உங்களை அறியணும், என் கூட நீங்கள் பேசணும்ப்பா. இந்த வசனத்தை எங்களுக்கு கொடுத்த நோக்கம், முகாந்தரத்தை நீர் அறிந்திருக்கிறீர். இவைகளிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை, நான் விட வேண்டியவைகளை ஆண்டவரே நீர் எனக்கு போதித்து, அதாவது சொல்லுகிறார், நீர் எனக்கு போதித்து செம்மையான வழியில் என்னை நடத்தும். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசியுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய கேளுங்க. ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு வழி இந்த வேத புஸ்தகம். இதில் இருக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே இன்னும் உண்மை நாங்கள் அதிகமாய் இந்த வார்த்தையை கொண்டு கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. ஒரு ஜபத்தை நல்ல வாய் திறந்து சொல்லுங்களேன். நல்ல வாய் திறந்து தேவன் நம்மோடு கூட பேச நம்முடைய இருதயங்கள், நம்முடைய செவிகளை ஆயத்தப்படுத்துவோமாக, பக்குவப்படுத்துவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. விளைச்சலுக்கு ஆயத்தமாக இருக்கிற நிலமாய் நம்முடைய இருதயம் மாறட்டும். விதையை போட்டவுடன் அது செத்து போகிற விதையாய் அல்ல, பிசாசானவன் பொறுக்கி கொண்டு போகிற விதையாய் அல்ல, அது பலன் தருகிற விதையாய் நம்முடைய இருதயங்கள் மாறட்டும். ஆண்டவருடைய கேளுங்கள். இயேசு ராஜா என்னோடு கூட பேசுவீராக, இயேசு ராஜா என்னோடு கூட பேசுவீராக. உண்மை நான் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள உம்முடைய வார்த்தை எனக்கு வெளிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. சொல்லுங்க. இன்னும் உம்மை, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேர. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஒரு ஜபமா சொல்லுங்க. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை. இந்த வார்த்தையை கொண்டு அறியணும். இந்த ஆராதனையில் நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்வீராக. இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி. ரெண்டு கரங்களை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் சொல்லுங்க. அந்த பிரசன்னத்தினால நிரப்பப்படும் போது தேவ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறவர்களா, தேவ நாட்டில் கிட்டு சேர்கிறவர்களா கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மை மாற்ற வல்லவர். ஓ பிரசன்னம் இயேசுவே தேவ பிரசன்னம். சொல்லுங்க. ராஜாவும் பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எப்போதும் எனக்கு போதும். ஒரு முறையாய் சொல்லுங்க. ராஜாவும் பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை இந்த காலை நேரத்தில் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உடைய மகிமையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே வெறுமையாய் வந்து வெறுமையாய் திரும்பி போகிற அனுபவத்தோடு நாங்கள் ஆராதனையை கழித்து போடக்கூடாது. வந்த நோக்கம் உண்டு, வந்திருக்கிற முகாந்திரம் ஒன்று உண்டு. தாவீது சொன்னார், நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. காரணமில்லாமல் தேவன் யாரையும் ஒரு சமூகத்தில் கர்த்தர் கொண்டு வரவில்லை. There is a purpose.
ஒரு தெய்வீக நோக்கத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கேளுங்க, ஆண்டவரே என் மேல் வைத்த நோக்கத்தை எதற்காக இந்த சமூகத்தில் என்னை கொண்டு வந்தீரோ அதை நிறைவேற்றி என்னை நிரப்பி என்னை ஆளுகை செய்து என்னோடு கூட பேசி என்னை பலப்படுத்தி என்னை கர்த்தர் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து வீடுகளுக்கு செல்லும்போது தேவ பிரசன்னம் நிறைந்தவர்களாய், தேவ வார்த்தையினால் நிறையப்பட்டவர்களாய், தேவ வார்த்தையை உட்கொண்டவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நல்லவர். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். நிச்சயமாகவே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை முழுவதுமாய் நம்மை நடத்த அது போதுமானதாக இருக்கிறது. ஆமென். சொல்லப்பட்ட வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நமக்கு கர்த்தர் தந்த இந்த வார்த்தையில் ஒரு வாசனம் நமக்கு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆமென். இந்த மாதம் தேவன் அவருடைய உடன்படிக்கையை திடப்படுத்துகிற மாதமாக இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட செய்திருக்கிறதான எல்லா உடன்படிக்கையையும் ஆண்டவர் திடப்படுத்தி நம்மை நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். நாம் அறிந்த வண்ணமாய் 7 பிரதான உடன்படிக்கையை ஆண்டவர் இந்த வேதத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கடந்த நாட்களில் அதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம், அதை குறித்து நாம் கேட்டிருக்கிறோம். 7 பிரதானமான உடன்படிக்கையை தேவன் வேதத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் ஜனங்களோடு கூட எப்படியெல்லாம் அவர் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் என்று இந்த வேதம் முழுவதுமாய் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் முதலாவது தன்னுடைய வார்த்தையை கொண்டு அவருடைய உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ஆமென். அவர் ஜனங்களோடு கூட பேசுகிறார். தன்னுடைய வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த மனிதனோடு கூட அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொண்டு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி 7 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தான் தெரிந்து கொண்ட அந்த பரிசுத்தவானுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். எப்படி என்று சொன்னால் வாக்குத்தத்தமாய் அந்த உடன்படிக்கை இருக்கிறது. அடுத்தபடியாய் நோவாவோடு கூட ஆண்டவர் எப்படி உடன்படிக்கை ஏற்படுத்தினார் என்று பார்க்கும்போது அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். எதை ஆண்டவர் காண்பிக்கிறார்? அடையாளத்தை. எப்படியெல்லாம் ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை ஜனங்களோடு கூட அவர் திடப்படுத்தி கொண்டே வருகிறார் என்று பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காட்டுகிறார். யாருக்கு? நோவாவோடு கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை செய்யும் போது ஆண்டவர் ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். என்னென்று நாம் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் வானத்தில் என்ன தோன்றினதா? வானவில்லை கர்த்தர் தந்து, இது நான் உன்னோடு கூட செய்கிற உடன்படிக்கைக்கு இது அடையாளமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இந்த உடன்படிக்கை தேவன் எப்படி ஏற்படுத்தினார் என்று நாம் பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தினால் ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்து இந்த உடன்படிக்கையை இந்த ஜனங்களோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? திடப்படுத்தி கொண்டு வருகிறார். அடுத்தபடியாய் பிரதானமான உடன்படிக்கையை ஆண்டவர் எப்படி ஜனங்களோடு கூட செய்கிறார் என்றால் through the blood of Jesus Christ. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை ஜனங்களோடு கூட செய்கிறார். இத்தனை காரியங்களை ஆண்டவர் ஜனங்களோடு கூட செய்து கொண்டே வருகிறார். இதில் பிரதானமாய் நாம் பார்க்கிற உடன்படிக்கை என்னவென்றால் அது புது உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த புது உடன்படிக்கை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று பார்க்கும்போது இது எல்லாம் தேவன் சொன்னது, தேவன் காண்பித்தது, தேவன் கொடுத்தது. ஆனால் இந்த புது உடன்படிக்கை என்பது அவரே தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி மனுகுலத்தோடு கூட அவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் இந்த புது உடன்படிக்கையின் பங்காளர்களாய் கர்த்தர் நம்மை வைத்து ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமா ராமன் சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்னென்றால் அவர் இரத்தத்தை கொண்டு தேவன் என்னோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆமென். இந்த உடன்படிக்கை என்ன என்று நாம் பார்க்கும்போது தேவன் மனுகுலத்தோடு கூட செய்ததான ஒரு புதிய ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது. எப்படி இந்த உடன்படிக்கை தேவன் இந்த மனிதனோடு கூட அவர் செய்தார் என்று பார்க்கும்போது அவருடைய பாடு மரணத்தை கொண்டும் அவருடைய உயிர் தெழுதலை கொண்டும் தேவன் இந்த உடன்படிக்கையை தேவன் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. எப்பொழுது இந்த புது உடன்படிக்கைக்கு அது இன்னும் அது சாராம்சம் நிறைந்ததாய் மாறுகிறது என்று நாம் பார்க்கும்போது அவர்
எப்போது எனக்காய் சிலுவையில் அடையப்பட்டாரோ, எப்போது அவருடைய இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டதோ, அப்பொழுதிலிருந்து தேவன் இந்த புது உடன்படிக்கையின் பங்காளனாய் தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மரித்தது மாத்திரமல்ல, அவர் அடக்கம் பண்ணப்பட்டது மாத்திரமல்ல, அவர் மீண்டுமாய் உயிரோடு கூட எழுந்து இன்னும் நித்திய உடன்படிக்கையை நமக்கு ஸ்தாபிப்பதற்கு நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை உடன்படிக்கைகள், எத்தனை பாக்கியங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த புது உடன்படிக்கை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, முன்னுரையாய் சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். பலிகளினால், நிபந்தனைகளினால் அல்ல, தேவனோடு கூட உள்ள உறவினால் ஒரு மனிதன் முழு ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். ஆமென். இந்த புது உடன்படிக்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? பழைய உடன்படிக்கையில் தேவனோடு கூட இணைக்கப்படுவதற்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைத்திருந்த கட்டளைகள் என்ன? வருஷந்தோறும் பிரதான ஆசாரனை கொண்டு அவர்கள் ஆசரிப்பு கூடார தண்டை நின்று அவர்கள் பலிகளை செலுத்தி அந்த பலியினுடைய இரத்தத்தை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு போய் அவர்கள் என்ன செய்வார்கள்? தெளிப்பார்கள். ஆனால் இப்போது கர்த்தர் இந்த நிபந்தனைகளை கர்த்தர் வைக்கவில்லை, இந்த பலிகளை கர்த்தர் நமக்கு வைக்கவில்லை. இந்த புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் நிறைவாய் எப்பொழுது அவன் பெற்று சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஆண்டவரோடு கூட இருக்கிறதான அந்த உறவினால். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆண்டவரோடு கூட நல்ல நெருங்கிய உறவில் இருக்கும்போது, இன்டிமசி என்ற ஒரு வார்த்தையை நாம் ஆங்கிலத்தில் சொல்லுகலாம். எப்படி இதற்கு நாம் ஒப்புமையாக சொல்லும்போது, எப்படி ஒரு கணவன் மனைவியினுடைய உறவு எப்படி இருக்கிறதோ அதுபோல நமக்கும் ஆண்டவருக்கும் உண்டான அந்த உறவை நாம் வலுப்படுத்தும் போது, அந்த உறவின் அந்த ஐக்கியத்தை நாம் வலுப்படுத்தும் போது, தேவன் நமக்கு வைத்திருக்கிற முழுமையான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆசீர்வாதத்தினுடைய அந்த ரூட் காஸ் எங்கே இருக்கு நாம் பார்த்தோம்னா, ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு. ஆமென். அவரோடு கூட இருக்கிற அந்த உறவுக்குள்ள இருக்கு. இதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லிதான் இந்த புது உடன்படிக்கையானது எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்தபடியா இந்த புது உடன்படிக்கை எனக்கு எவைத்தை அது போதிக்கிறது என்று பார்க்கும்போது, நியாய பிரமாணத்தை கை கொள்கிறதுனால் அல்ல. நல்லா நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. நியாய பிரமாணத்தை கை கொள்கிறதினால் அல்ல, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தவரை பின்பற்றுகிறதினால் இந்த புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நிறைவாய் நம்மால் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் நியாய பிரமாணத்தை அழிக்கிறதற்கு வரவில்லை, அதை நிறைவேற்றுவதற்காகவே வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நல்லா பாருங்க, நியாய பிரமாண புஸ்தகத்தை நிறைவேற்றின ஒரே மனிதன் யார் தான்? இயேசு ஒருவர் தான். ஆமென். ஏன்னா மனிதனால் அந்த பிரமாணங்களை என்ன செய்ய முடியல? நிறைவேற்ற முடியல. அந்த பிரமாணத்தின் நிலை கொள்ள முடியல. அந்த பிரமாணத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய முடியல? செய்ய முடியவில்லை. அதை அபியாசப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அவன் பலி செலுத்துகிறான், மீண்டும் பாவம் அவனுக்குள்ள ஆட்கொண்டுகிறது. அவன் பலி செலுத்துகிறான், மீண்டும் ஆண்டவர் விரும்பாத காரியத்தை செய்கிறான். இந்த நிலையில் மனிதன் இருக்கிறதை பிதாவாகிய தேவன் பார்த்து, இந்த மனிதனுக்கு ஒரு முழு ரட்சிப்பையும் முழு விடுதலையும் முழுமையான ஒரு நம்பிக்கையின் ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை இந்த உலகத்தில் தந்து அந்த நியாய பிரமாணத்தில் உள்ள அந்த எல்லா கட்டளைகளையும் அவர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் இருக்கிற சபையாரே, நீங்கள் எப்போது தெரியுமா அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறீர்கள்? இயேசுவை முழு மனதோடு கூட பின்பற்றும் போது, இயேசுவை முழு உள்ளத்தோடு கூட அவரை பின்பற்றும் போது, உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா முழுவதுமாய் எப்போது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய், அவருடைய அடிச்சுவடுகளுக்கு நேராய் எப்போது ஒரு மனிதன் அவன் நடந்து கொண்டு போகிறானோ, அதை எப்போது தன்னுடைய வாழ்க்கையில் அவன் பின்பற்றுகிறானோ, அப்பொழுதுதான் அந்த மனிதன் அந்த நியாய பிரமாணத்தை முழுமையாய் நிறைவேற்றுகிறவனாய் அவன் மாறுகிறான். ஆகவே தான் நான் சொன்னேன், நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிறதனால் அல்ல, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் போது இந்த புது உடன்படிக்கையினுடைய முழுமையான ஆசீர்வாதங்களை நம்மால் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. புது உடன்படிக்கை என்றால் நம்ம எல்லாருடைய நினைவுக்கு என்ன வரணும்? புது உடன்படிக்கைன்னு சொல்கிறீங்களே பாஸ்டர், இந்த புது உடன்படிக்கைனா என்ன?
அப்படி என்று சொல்லி ஒரு கேள்வி நமக்குள்ள வந்தது என்றால், இந்த புது உடன்படிக்கையினால் என்ன என்பதை குறித்து இயேசு கிறிஸ்துவே நமக்கு அழகாய் போதித்திருக்கிறார். இயேசுவே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிப்போமாக. அப்போஸ்தலனாகிய லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போமாக. அப்போஸ்தலனாகிய லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடி பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய, அல்லேலூயா, எல்லாரும் அந்த வார்த்தையை சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த பாத்திரம் என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. அப்போ புதிய உடன்படிக்கை என்றால் கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தினால் அவர் நமக்கு சம்பாதித்தவைகள், கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை சிந்தி எவைகள் எல்லாம் ஆண்டவர் சிலுவையில் நிறைவேற்றி முடித்தாரோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியான இந்த புது உடன்படிக்கையின் விசுவாசிகளாய், பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த புது உடன்படிக்கையின் மகிமை என்ன என்பதை குறித்து ஒரு 4 காரியங்களை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். The glory of the new covenant, இல்லை என்றால் அதை இப்படியே கூட சொல்லலாம், the glory of the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய மகிமையை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனும், நம்முடைய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தினமும் அறிக்கை செய்ய வேண்டியது தெரியுமா? இயேசுவின் இரத்தத்தை. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் என்று சொல்லி நம்முடைய வாயினால் நாம் என்ன பண்ணணும்? அறிக்கையிட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தை குறித்து அவருடைய இரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் கழுவினது என்றதான விசுவாசம் நமக்கு தேவை. இயேசுவின் இரத்தம் என்னை விடுதலையாக்கும் என்றதான அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும்போது அவருடைய இரத்தம் நிச்சயமாய் நம்மளை விடுதலையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் ஒன்றுதாங்க நம்மை விடுதலையாக்கும். எவ்வளவு மகிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமே. இதே வேதம் தான் சொல்லுகிறது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். நம்மளாம் எம்மாத்திரம்ன்ட்டு பைபிள் நமக்கு சொல்லுது. ஆனால் இந்த எம்மாத்திரம் அப்படின்ற இந்த கேரக்டருக்காக உலகத்தையே படைச்சவர் என்ன பண்ணாராம்? நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து அவர் யாரா மாறிட்டார்? மனுஷனை நினைக்கிறதற்கு அவன். ஆனால் இயேசு யாரா மாறினார்? எவ்வளோ பெரிய கிருபை பார்த்தீங்களா அது நமக்கு. ஏன் தெரியுமா? அவர் மனுஷ சாயலாய் மாறி எம்மாத்திரமாய் இருந்த ஒரு மனிதன் இருந்தான். நிலையற்று போன நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இருந்தான். அவன் தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவன் தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்க வேண்டும் என்பதற்காக, அவன் தேவனோடு கூட உன்னதங்களில் அமர வேண்டும் என்பதற்காக அவரே இந்த உலகத்திற்கு வந்து அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி சிலுவையில் அறையப்பட்டு எனக்காக ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்து இந்த புது உடன்படிக்கையினுடைய விசுவாசிகளாய் கர்த்தர் நம்மை மாற்றி ஒரு நாள் நித்திய உடன்படிக்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? புது உடன்படிக்கைக்கு பிறகு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற உடன்படிக்கை அது நித்தியமான உடன்படிக்கை. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையின் மேன்மை என்ன தெரியுமா? அவரோடு கூட வலது பரிசுத்தத்தில் அமர்ந்து பிதாவினுடைய செல்ல பிள்ளையாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து அந்த தூதர்களோடு கூட இணைந்து பரிசுத்தர் 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 என்று சதா காலமும் அவரை ஆராதித்து மகிமைப்படுத்துகிற ஒரு நித்திய உடன்படிக்கையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு ஆயத்தமாக முடியாய்தான் அவர் இயேசுவை தந்து அவருடைய இரத்தத்தை சிந்தி இந்த புது உடன்படிக்கையில் கர்த்தர் நம்மையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். இந்த மகிமை என்ன? 4 காரியங்கள். அவர் ரத்தம் சிந்தி எனக்காய் பெற்றுக்கொண்ட 4 காரியங்கள். நமக்கு தொடர்ந்து வருகிற நாட்களில் ஜெபங்கள், சிலுவை தியான ஜெபங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவர் சிலுவையில் செய்தவைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அது ஒவ்வொரு வருஷத்தில் 40 நாள் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் எனக்காய் சிலுவையில் எவைகளை செய்தார், அவர் எவைகளை எனக்காய் நிறைவேற்றி முடித்தார் என்பதை குறித்ததான
அந்த அந்த படிப்பினை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நிச்சயமாகவே வேதத்தில் சிலுவையை கொண்டு கர்த்தர் இந்த புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாக எவைகளை வைத்திருக்கிறாரோ அது எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தை சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லணும்? இயேசுவின் ரத்தத்தை சொல்லணும். எபிரேயரில் அழகாக சொல்லுதில்லை, இளங்கால்களின் ரத்தத்தினால் அல்ல, ஆட்டுக்குட்டியினுடைய. அதனால தான் பாட்டு பாடும்போது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை, அப்போ தான் சொன்னேன், ஐயா ஆட்டுக்குட்டியை மாற்று, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கையில் எடு. சோத்திரம். ஆமே. இன்னும் நம்ம எந்த ரத்தத்தை கையில் எடுக்கக்கூடாது? இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுக்கணும். அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போகப்பட்டார். அது ஊமையாக உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய வாய் திறந்து நம்ம சொல்லும் போது எதை தெரியுமா சொல்லணும்? இயேசுவின் ரத்தத்தை. அல்லேலூயா. நல்ல வலதுகையை உயர்த்தி நல்லா சத்தமாக சொல்லுங்களேன், இயேசுவின் ரத்தம் என்னுடைய வாழ்க்கையில் ஜெயமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் முதலாவது இந்த அவருடைய இரத்தத்தினால் அவருடைய உடன்படிக்கையை கொண்டு என் வாழ்க்கையில் அவர் செய்த முதலாவது மகிமையான காரியம். வாசிப்போமாக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதினதான நிருபம் 2வது அதிகாரம் 1-3 வசனங்களை நாம் வாசிப்போம். எல்லாரும் உங்களுடைய வேதத்தில் எபேசு நிருபத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து சில காரியங்களை வாசிக்கலாம். வாசிங்களேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் சாரி, எபிரேயர் 1:7 முதல்ல வாசிங்க. சாரி, எபேசியர் 1:7. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக நம்ம கொஞ்சம் கவனிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு கூட பேசுவார். ஏன்னா பவுலின் நிருபங்களெல்லாம் நம்ம வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையாய் நாம் நிறுத்தி பார்க்கும்போது தான் நமக்கு அதனுடைய விளக்கங்களையும் நாம் சரியாய் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய கிருபையின்படி ஐஸ்வர்யத்தின் இவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின்படி என்றால் பிதாவினுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த இரத்தத்தினுடைய மகிமை, இந்த புது உடன்படிக்கையினுடைய மகிமை என்ன நம்முடைய வாழ்க்கையில் என்று முதலாவது பார்க்கும்போது மீட்பை கர்த்தர் நமக்கு தருகிறார். லா கேவ் அஸ் எ ரிடம்ஷன். ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறாருங்க. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சத்தியத்தை அறிந்து கொள்வோம். எப்போதும் ஆண்டவரே என்னை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க அப்படிலாம் இல்லை. அந்த வழியை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். ஆமென். அப்போ முதலாவது கர்த்தர் இந்த புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை யாருக்கு நிறைவாய் கர்த்தர் தருகிறார் தெரியுமா? மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு. அல்லேலூயா. அப்போ இந்த மீட்பு அவருடைய இரத்தத்தினால் தான் எனக்கு உண்டாயிருக்கு. அதை தான் பவுல் அழகாய் சொல்லுகிறார். பாவ மன்னிப்பாகிய மீட்பு யாருடைய இரத்தத்தினால் உண்டானது? சத்தமா சொல்லுங்களேன். யாருடைய இரத்தத்தினால? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மீட்பு உண்டாகி யாருக்குள்ளதான் இருக்கான்? இவருக்குள்ளே நமக்கு இருக்கிறது. யாருக்குள்ள? இயேசுவுக்குள். நீங்க இந்த எபேசி நிருபத்தை வாசிக்கும் போது நிறைய ஒரு வார்த்தை வர, என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் என்ற நீங்க வார்த்தையை நீங்க அதிகமாக படிக்க முடியும். உங்களுக்கு நேரம் இருந்தால் இதில் இருக்கிற இந்த ஒரு 6 அதிகாரத்தை நீங்க வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி அதெல்லாம் தனியாக எடுத்து எழுதி ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த வாழ்வை என்ன என்பதை குறித்து கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் நம்முடைய மீட்பு இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நம்முடைய மீட்பு இருக்கிறது. அந்த மகிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமே. எப்படி கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தார், ஏன் அவருடைய இரத்தம் என்னை மீட்டெடுப்பதற்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொஞ்சம் விலாவரியாக கொஞ்சம் எலாபரேட் பண்ணி இந்த 2வது அதிகாரம் 1-3 வசனங்களில் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை வாசிங்களேன். அக்கிரமங்களினாலும் ஏன் நம்மளை மீட்டெடுக்கணும் தெரியுமா? ஏன் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது தெரியுமா? ஏன் இந்த புது உடன்படிக்கையை இவ்வளவு மேன்மை பாராட்டி பேசி கொண்டிருக்கிறேன் என்று தெரியுமா? அக்கிரமங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. என்ன இருந்ததா? அக்கிரமங்கள் இருந்தது. 2வது என்ன இருந்ததா? பாவங்களினாலும். பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது.
மரித்தவர்களாக இருந்த உங்களை என்ன பண்ணாராம்? என் அக்கிரமும் பாவமும் எப்போ திரும்ப மன்னிச்சது, எப்போ திரும்ப நான் உயிர் அடைஞ்சேன்? அவருடைய ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டு போகுது. அல்லேலூயா. எத்தனை பேர் உயிர் அடைஞ்சவங்க இருக்கிறீங்க? நல்லா சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். ஆமே. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இன்னும் நான் பாவத்திலேயே இருக்கிறேன் என்று சொன்னால் நான் இன்னும் எங்கே வரலை? அவருடைய ரத்தத்திற்கிட்ட வரலை. அந்த புது உடன்படிக்கை அண்டையில் நான் இன்னும் கிட்டி சேராதவனாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்களே சில நேரங்களில், நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன். யாரோடு கூட இருக்கிறேன் சொல்லுங்களேன்? யாரோடு கூட இருக்கிறேன்? நான் சொல்லுவேன், இயேசுவோடு கூட இருக்கிறது வேண்டாங்க, இயேசுக்குள்ளே இருங்க. ஆமே. எப்படி இயேசுக்குள்ளே இருக்கணும்? இயேசுவோடுனா கொஞ்ச நேரம் நம்ம நடந்துகிட்டே இருப்போம், கொஞ்சம் அப்படியே அவர் கையை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? ஓடிடுவோம். ஐயோ இவர் போனால் எங்கெங்கே என்ன கொண்டு போகிறாரப்பா, இந்த ரூட்டு நமக்கு என்ன ஆகாது, செட் ஆகாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே நீங்கள் இங்கேயே இருங்க, நான் கொஞ்சம் என்ன பண்ணுறேன். ஆனால் இயேசுவுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ ரூட்டை நான் போட தேவையில்லை, ரூட் யார் இப்போ போடுவா? ஏன்னா உள்ளே போயிட்டா நடக்கிறது யார்? அவர் தான் நடப்பார். இப்போ சொல்லுங்கள், இயேசுவோடு கூட இருக்க போகிறீங்களா, இயேசுவுக்குள்ளே இருக்க போகிறீங்களா? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள் எப்படி தெரியுமா அடையாளம் கண்டுபிடிக்கலாம்? அவர்கள் கிறிஸ்து நடக்கிறது போல, கிறிஸ்து பேசுகிறது போல, இயேசுடைய ஜீவியம் போல, இயேசுடைய சிந்தையை போல அவர்கள் இருப்பார்கள். மாம்ச சிந்தம், உலக சிந்தை, இது எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது அதிகமாய் அவனை ஆட்கொண்டு இருந்தது என்றால் அவன் கிறிஸ்துவோடு கூட நடக்கிறவன் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நடக்கிறவன் அல்ல, அவன் உலகத்தோடு கூட நடந்து கொண்டு இருக்கிற மனிதன். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்களேன், 2வது வசனம் இன்னும் அழகாக சொல்லப்படுது, வாசிங்களேன். அவைகளில் நீங்கள் உலக வழக்கம் இருந்தது. ஏங்க அவர் என்னை மீட்டெடுக்கணும்? ஏன் அவருடைய ரத்தத்தை எனக்கு சிந்தினார் தெரியுமா? அக்கிரமம் எனக்குள் இருந்தது, பாவம் எனக்குள் இருந்தது, உலக பழக்க வழக்கங்கள் எனக்குள் இருந்தது. ஆமென். என்ன பழக்கம் இருந்துச்சா? உலக பழக்க வழக்கங்கள், உலக சிற்றின்பங்கள், உலக மோகங்கள், உலக ஆசை யாருக்குள்ள இருந்தது? மனிதனுக்குள் இருந்தது. இதை மீட்டெடுப்பதற்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார். அடுத்தது வாசிகளை, தொடர்ந்து வாசிங்களேன். அடுத்தது யாரா இருந்தோமா? சொல்லுங்களேன் சத்தமா. ரொம்ப கீழ்ப்படுற பிள்ளையா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தவர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே எப்படி நடந்தோமா? நல்லா சொல்லுங்க, எப்படி நடந்தோமா? இன்னும் மாம்சம் செயல்படுது பாஸ்டர் அப்படின்னா இங்க என்ன செயல்படலை? இன்னும் கிறிஸ்துவனுடைய மகிமை செயல்படலை. ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொந்த புரியுது? இன்னும் மாம்ச இச்சை அதில் ஒரு வார்த்தை பவுல் அழகா சொல்றார் பாருங்க, முற்காலத்தில். எப்படி முற்காலத்தில்னா இன்னும் நம்ம முற்காலத்திலே வாழக்கூடாது. எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று அவனும் சொல்கிற பாருங்க, கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கு பெறுறோம்ல. ஆண்டவர் சொன்னார்ல, இந்த பாத்திரம் எதற்கு அடையாளமாக இருக்கான்? எதற்கு அடையாளமாக இருக்கு? என் புது உடன்படிக்கைக்கு அடையாளம். The Holy Communion is not a பரிசுத்த அந்த திருவிருது என்பது சடங்கு அல்ல. அது மாதந்தோறும் நான் வாங்கிட்டு போன நல்ல. சில சபைகளில் வாரம் வாரம் கர்த்தருடைய பந்தி இருந்துக்கு. சில சபைகள் என்ன கொடுக்குறாங்க? வாரம் வாரம் கர்த்தருடைய பந்தி கொடுக்குறாங்க. அது ஏதோ இன்னைக்கு மாதத்தின் முதல் நாள் நான் என்ன எடுத்துடணும் அப்படி எடுக்காதீங்க. முற்கால வாழ்க்கை எனக்கு மாறினது என்றதான நிச்சயத்தோடு கூட தேவ சமூகத்தில் வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய அப்பத்தை அந்த அப்பத்தை அந்த ரசத்தை நாம் பானம் பண்ணும்போது நமக்குள்ள என்ன தெரியுமா உறுதி வரணும்? ஆண்டவர் என்னை மீட்டெடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எவைகளில் இருந்து என்னை மீட்டெடுத்துட்டார்? பாவங்களில் இருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அக்கிரமங்களில் இருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். கீழ்ப்படியாமையில் இருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். உலக பழக்க வழக்கங்களில் இருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். மாம்ச இச்சையில் இருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அது கீழே இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, மனசு விரும்பினவைகளை. இதெல்லாம் பழைய மனுஷன். பழைய மனுஷன் எதை விரும்பின மாதிரி செய்வான்? மனசு விரும்புதெல்லாம் செய்வான். ஆனால் புதிய மனுஷன் எதை தெரியுமா செய்வான்? தேவன் விரும்புகிறதை செய்கிறவன். அல்லேலூயா.
ஒரு வேளை மனசு விரும்புகிறபடி செய்கிறேன் பாஸ்டர் அப்படின்ற நிலையில் இருந்தோன்னா இன்னும் நம்ம எந்த மனுஷனாக தான் இருக்கிறோம்? முற்காலத்தில் தான் இருக்கிறோம். ஆமென். நான் பேருக்கு வேணால் நான் ஐ எம் கிறிஸ்டியன் ஃபார் நேம் சேக். பெயர் அளவில் நான் யாராக இருக்கலாம்? நீங்கள் யாருப்பா சர்ச்சுக்கு போகிறீங்க? ஓ கிறிஸ்டியனா? ஆமாம். இயேசுவை போல் வாழீங்களா? இல்லை. ஆனால் நீங்கள் யார்? ஐ எம் கிறிஸ்டியன். தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனசு விரும்பினவைகளின்படி அல்ல, தேவன் விரும்புகிறபடி. நல்லா பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்தை மனிதனை தவிர்த்து மற்ற எல்லாம் சரியாக செய்தது. யோனா சம்பவத்தில் வாசிக்கும் போது, வாசிக்காதீங்க, சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஆண்டவருடைய சித்தத்தை அந்த கடல் செய்தது, காற்று செய்தது. ஆமாவா இல்லையா? ஏன்னா அவர் 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 சித்தம் வச்சோன்னே, அவர் சொன்னனே என்ன பண்ணிட்டு செய்தது. ஆண்டவர் சொன்னதை அந்த செடி செய்தது. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் சித்தத்தை சின்ன பூச்சி செஞ்சிச்சு. எது என்ன செஞ்சதுங்க? சின்ன பூச்சி என்ன பண்ணிட்டு அரிச்சு போட்டுட்டு. ஆண்டவர் சித்தத்தை மீன் செய்தது. ஆமாவா இல்லையா? யோனாவை விழுங்குன்னு சொன்னோடனே மீன் என்ன பண்ணிட்டு அவனை கரையில் கொண்டு போய் கக்குன்னு சொன்னோன்னே, ஆனால் யோனா என்ன செஞ்சார்? கீழ்ப்படியாமல் போனார் என்பதை அப்படி அல்ல, இப்படி சொல்லணும். அவர் சித்தத்துக்கு மாறி ஓடிட்டார். ஆமென். அவன் மனசு விரும்பினபடி செய்தான், சிக்கிக்கொண்டான். இன்றைக்கு ஆண்டவருடைய ரத்தம் உங்களை மீட்டெடுத்திருக்கிறது. அல்லேலூயா. மனசு விரும்பின போக்கில் இன்னும் அல்ல, ஆண்டவரே நீர் என்னை மீட்டெடுத்திருக்கிறீர், நீர் விரும்புகிறபடி என் வாழ்க்கை அமையணும். ஆமென். தொடர்ந்து அதில் இன்னொரு வார்த்தை சொல்லப்படுத்து பாருங்களேன். சுபாவத்தினாலே மற்றவர்களை போல. இல்லை, ஒரு நிமிஷம் சிஸ்டர், அதை முடிச்சிடுறேன். சுபாவத்தினால் யாரை போலையா? அவங்க இப்படி இருக்கிறாங்க, அதனால் நான் என்ன பண்ணுவேன் சொல்கிறாங்களே இல்லையா? நம்ம பிள்ளைங்களா சில நேரத்தை சொல்ல, அவங்களே அப்படி தானே இருக்கிறாங்க, நான் இருந்தேன் என்னம்மா, அவங்க இருக்கட்டும்மா, நீ ஏன் அப்படி இருக்க? இனி அப்படி சொல்ல மாட்டேன்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பரவாயில்ல, எல்லாரும் கொஞ்சம் உஷாராக தான் கவனிக்கிறீங்க. மற்றவர்களை போல என் சுபாவத்தை நான் மாற்றினா அவங்க சுபாவம் அப்படி தானே இருக்குது, அதனால் என் சுபாவமும் இப்படி தான் இருக்கும். இப்படிலாம் இந்த அக்கிரமத்தில் இருந்து நம்ம யாராக இருந்தோமா? கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். யாராக இருந்தோம்? கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் இந்த கோபாக்கினையின் பிள்ளைகளை மாற்றி அவர் நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றும்படியாய் பிதாவினுடைய கிருபையின்படி இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை கொண்டு கோபாக்கினையின் அடிமையின் பிள்ளைகளாய் வாழ்ந்திருந்த நம்மை அவர் மீட்டெடுத்து அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் நம்மை மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. இனி நாம் அடிமையின் பிள்ளைகள் அல்ல, கோபாக்கினையின் பிள்ளைகள் அல்ல. ஈசாக்கை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் நிருபத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார் அல்லவா? ஈசாக்கு, கலாத்தியர் 4வது அதிகாரம் 28வது வசனத்தில் இந்த ஈசாக்கை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இவன் அடிமையின் பிள்ளை அல்ல, ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளையே. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து அடிமையின் பிள்ளைகளால் நம்மளை வைக்கலங்க, கோபாக்கினையின் பிள்ளையாய் நம்மை வைக்கல. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டதினால், அந்த கிறிஸ்து இயேசுனுடைய மகிமையினால் கர்த்தரனை வாக்கு தத்தத்தின் பிள்ளையாய் மாற்றிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் அவர் என் அக்கிரமங்களை மன்னித்து, என் பாவங்களை மன்னித்து, என்னுடைய சுபாவங்களை மாற்றி அவருடைய இரத்தத்தினால் என்னை மீட்டெடுத்து வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய், நித்திய உடன்படிக்கை சுதந்திரிக்கிற பிள்ளையாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த புது உடன்படிக்கையின் மகிமை என்னென்று தெரியுமா? அவர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். We have redemption through the blood of Jesus Christ. நம்மை மீட்க இயேசுவின் ரத்தத்தினால் மாத்திரம் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என் பாவம் மாறணும்னா ஒன்றும் இல்லைங்க, இயேசுவே உங்களோட ரத்தத்தினால் என்னை கழுவுங்க. ஆமென். விடுதலை கிடைக்கணும்னா இயேசுவே அவருடைய ரத்தத்தை அறிக்கையிடுங்க. இன்னிலிருந்து ஒரு பழக்கம் வச்சுக்கோங்களேன். தினமும் வாய் திறந்து, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை நான் எங்கே தெளிக்கிறேன்? என் வீட்டில் தெளிக்கிறேன்,
ரத்தத்தை வீட்டில் தெளிக்கிறேன்னு பாஸ்டர் எதனா ரத்தம் இருக்கா தெளிச்சு விடவா அப்படிலாம் இல்லை. வாயின் வார்த்தையில் சொல்லணும். எப்படி சொல்லணும்? வாயின் வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிக்கிறாருங்க. அல்லேலூயா. நம்ம சொல்லணும், ஆண்டவரே என் வீட்டின் மேலே உடைய ரத்தம் இருக்குது, என் பிள்ளைகள் மேலே உடைய ரத்தம் இருக்குது. வலதுக்கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்களேன். ஒரு நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே என் வீட்டு மேலே கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்க, மீட்பின் ரத்தம் சொல்லுங்களேன், மீட்பின் ரத்தம் என் வீட்டின் மேலே தெளிக்கப்பட்டிருக்கு, என் பிள்ளைகள் மேலே மீட்பின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரே என் வாழ்க்கையின் மேலே மீட்பின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு. இனி பிசாசுக்கு ஒரு காலம் அதிகாரம் இல்லை. பெற்றோர்களாக நல்லா ஜெபம் பண்ணுங்களேன். ஒரு நிமிஷம் நேரத்தை ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவர்கள் மேலே ஆண்டவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு, அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இனி அவர்கள் பிசாசுக்கு அடிமைகள் அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவின் ரத்தத்தை அறிக்கையிட வேண்டும். அந்த ரத்தம் முதலாவது எனக்கு தந்தது அது மீட்பு. ஆமென். இரண்டாவதாக இந்த இயேசுவின் ரத்தம் என் வாழ்க்கையில் செய்த இரண்டாவது காரியம் என்னென்று நாம் பார்க்கும்போது அது எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாமே. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானீர்கள். இரண்டாவதாக ஆண்டவர் அழகா சொல்கிறார், முன்னே ஒரு வாழ்க்கை இருந்தது, அவருடைய இரத்தத்தை விசுவாசிப்பதற்கு முன்பாக ஒரு வாழ்க்கை இருந்தது. நியாயப்பிரமாண காலகட்டத்தில் ஒரு வாழ்க்கை இருந்தது. என்னென்று தெரியுமா? தேவனோடு கூட அவர் மகிமை நிறைந்த, அவர் பிரசன்னம் நிறைந்த இடத்தில் நுழைவதற்கு, தரிசிப்பதற்கு தூரமாக்கப்பட்டிருந்தோம். ஆமென். இன்னைக்கு நியாயப்பிரமாணம் ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்படாமல், கொஞ்சம் அப்படி நம்ம யோசிக்கலாமே, ஆண்டவர் இயேசுவினுடைய ரத்தம் சிந்தப்படாமல் இன்றும் அந்த நியாயப்பிரமாண காலகட்டத்தில் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு இருந்தா, எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்க சபை நம்ம சொல்லக்கூடாது? நான் இப்போ நியாயப்பிரமாண காலத்தை பேசுகிறேன். ஆசரிப்பு கூடாரம் அந்த வடிவமைப்பிலே இந்த 2026 இருந்திருந்தோம் என்றால், ஒருவேளை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்படாமல் எத்தனை பேரால் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்க முடியும்? எத்தனை பேரால பிரகாரத்துக்குள்ள வந்திருக்க முடியும்? ஏன்னா நம்மளாம் யாரு? we are Gentiles. நம்மளாம் யாரா இருந்தோம்? புறஜாதிகள். யூதர்களுக்கு மாத்திரமே அந்த முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருந்தது. அவருடைய மகிமையை பார்ப்பதற்கு எனக்கு என்ன இல்லை, வாய்ப்பில்லாது இருந்த நிலை. ஆனால் இப்போது ஒரு புது உடன்படிக்கையின் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ மகிமையை தூரத்திலிருந்து பார்க்கிற நல்ல, இருக்கிற இடத்திலேயே அவருடைய மகிமையினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற. நல்ல கரங்களை நல்ல சத்தமாக தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்களேன். தூரத்தில் இருந்து அவருடைய மகிமையை பார்க்கிற மனிதனாய் கர்த்தரனை வைக்காமல், நான் இருக்கிற இடத்தில் அப்பா பிதாவே இயேசுவே என்று அவரை நோக்கி நான் சத்தமிடும் போதெல்லாம் அவருடைய மகிமையினால் நான் இருக்கிற இடத்தில் என்னை நிரப்புவதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன தெரியுமா தந்தது? தூரமா இருந்த என்ன சமீபமாக்கிட்டு. அல்லேலூயா. The blood of Jesus gave me the relationship. முதலாவது சொன்ன redemption, இரண்டாவது என்ன தந்ததா? ரிலேஷன்ஷிப், உறவை தந்தது, மீட்பை தந்தது. இரண்டாவதாக உறவை தந்தது. இன்றைக்கு ஆண்டவர் அவரோடு கூட அப்பா என்று அழைக்கிற ஒரு உறவை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அடிமையின் பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பை கர்த்தர் தரவில்லை. யாருக்கு தெரியுமா தந்திருக்கிறார்? வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளிக்கு தான் கர்த்தர் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆமென். அந்த உறவை ஒரு மனிதனாலும் விவரித்தே சொல்ல முடியாதுங்க. அந்த உறவு எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான ஒரு உறவு. நியாயப்பிரமாணம் எனக்கு ஒரு கில்ட் தந்தது. எனக்கு என்ன கொடுத்துச்சா? கில்ட். ஐயோ நான் பாவி, நான் பாவி, நான் பாவி என்ற குற்ற உணர்வை நமக்கு தந்திருந்தது.
இன்றைக்கு ஒருவேளை அந்த குற்ற உணர்வோடு கூட நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டு உங்களை விடுதலையாக்கி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆமென். நமக்கு ஒரு கேள்வி வரும், பாஸ்டர் அப்போ நான் விடுதலை ஆகிட்டேன்னா, அப்போ நான் என்ன செஞ்சாலும் நான் விடுதலை ஆகிட்டேன்னா, விடுதலையான உன்னால் எப்படி ஐயா பாவம் செய்ய முடியும்? ஆனால் தான் நான் சொன்னேன்ல, கிறிஸ்துவோடு நடந்தாதான் நான் எங்கே ஓடிடுவேன்? விடுதலையாக்கப்பட்டுட்டேன், ஆனால் நான் எங்கே நடக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ளே நடக்கிறேன். ஆண்டவர் அப்படியே கொண்டு போவார். எங்கப்பா, இங்கே வாப்பா, என்ன இருக்கு ஆண்டவரே? இங்கே வந்தால் நல்லா தான் ஆண்டவரே, ஒரு மாதிரி இருக்கு ஆண்டவர். யார் இருக்கா? அங்கே ஒரே ஜபம் இருக்குது, பைபிள் இருக்குது, சர்ச் இருக்குது, ஆராதனை இருக்குது, அப்படி தான் இருக்கு ஆண்டவர். எது வாப்பா, அந்த ரூட்டில் வா. இருங்க ஆண்டவர், அந்த சைடு பாருங்கள், ரீல்ஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, வேறு என்னம்மா டான்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது. அல்லேலூயா. இப்போ நான் இயேசுவோடு நடந்தேன்னா அந்த சென்ட்ரான ஒரு மையத்தில் வந்துட்டு நான் எங்கே போவேன்? அங்கே ஒரு வார்த்தை நம்ம வாசிச்சல, மனசு 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை ஒன்று வாசித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? மனது விரும்புகிறது போல விரும்பினதை செய்தான். இங்கே நின்று பார்ப்போம், இங்கே வந்தால் சர்ச்சு, இங்கே வந்தால் இயேசு, இங்கே வந்தால் பரிசுத்தம், இங்கே போனால். ஆனால் நம்ம என்ன பாட்டு பாடுவோம்? நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். நல்லா தான் பாடுறோம், ஆனால் யாரு கூட நடக்க மாட்டோம். அதனால தான் சொன்னேன், இனி நடக்கிற அனுபவம்லாம் இல்லை, அவருக்குள்ளே இருக்கிற அனுபவம். ஆமே. இப்போ நான் இயேசுவோடு இல்லை, இயேசுவுக்குள், கிறிஸ்துவுக்குள் அந்த வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பித்து விட்டேன் என்றால், நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், என்னை காண்கின்றோர் உம்மை காணட்டும் கல்வாரி ஸ்நேகம். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை என்ன தெரியுமா? பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்களேன், தோத்திரம், என்னை பாருங்கன்னு சொல்லுங்க. என்னை பாருங்க. யார் தெரியுறா? நீங்கள் தான் தெரியுறீங்கன்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருந்துட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் எங்கே மறைஞ்சிருக்கீங்க? அப்போ அங்கே தெரிய வேண்டிய கேரக்டர் யாரு? கிறிஸ்துவின் சாயல் என்னை கொண்டு வெளிப்படும் போது எனக்குள்ளே எப்படிங்க பாவம் வரும்? இன்னைக்கு இதை தான் நூதனமாக பிரசங்கிக்கிறானுங்க. நீ விடுதலை ஆகிட்டப்பா, அதனால் கர்த்தர் உன்னை விடுதலை ஆகிட்டே இருப்பார். இல்லையா, நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தீங்கன்னா உன்னை பாவம் அணுகாது. இப்போ நம்ம தம்பிங்களாம் இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்களாம் இருக்காங்க. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துட்டா வெளியே தோற்றது வாழ்க்கையை யார் வாழ ஆரம்பிச்சிடுவா? அப்போ டான்ஸ் ஆடுவோமா? டிஜே போட்டால் நம்ம கால் என்ன பண்ண மாட்டுது? தோத்துறோம். தீர்க்க தரிசனம்லாம் இல்லைங்க, யாரும் பயந்துடாதீங்க. டிஜே போட்டால் என்ன நிற்க மாட்டுது நம்ம கால்? அப்படி போயிட்டா அங்கே போ, இது நல்லா இருக்கு ஐயா, தோத்துறோம். ஐயா நீ ஒரு கிறிஸ்தவன், இருக்கட்டங்க, இன்னைக்கு திங்கக்கிழமைங்க, ஞாயிற்றுக்கிழமை நேற்று தான் முடிஞ்சுது. ஐயா நீ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, ஆமாங்க இருங்க, 6 நாள் இருக்குல்ல இன்னும், அதுக்கப்புறம் தான் 7ஆவது நாள். ஐயா நீ ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளை, ஐயோ அம்மா இன்னும் 4 நாள் இருக்குமா சர்ச்சுக்கு போவேன், அதுக்குள்ளேயே ஞானஸ்நானத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஐயா நீ அப்பமும் ரசமும் வாங்குற பிள்ளை, ஐயோ நாளைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை, ஏன் சனிக்கிழமை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அப்போ என்ன நம்ம ஆயிட்டோம் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நான் யார்? இது இல்லைங்க உறவு. ஒருவர் நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர் ரத்தத்தையே சிந்தி உங்களை உறவுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. ஆமாம், அந்த உறவை அசட்டை பண்ணாதீங்க. பெற்றோர் சில நேரத்தை பிள்ளைங்ககிட்ட சொல்லுவாங்க, அப்பாவை பேர் அம்மாவை பேர் என்ன பண்ணி உங்களை படிக்க வைக்கிறாங்க? என்ன பண்ணி படிக்க வைக்கிறாங்க? கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு உனக்காக செய்கிறாங்க. அதனால் என்ன பண்ணு நீ அதற்கு புரோஜனமாக நடந்துக்கள். ஏங்க இவங்க கஷ்டப்பட்டு வேலை தான் செய்கிறாங்க, என் அப்பா கஷ்டப்பட்டு அவருடைய உயிரையே கொடுத்துட்டாரு. ஆமாம், அப்போ நான் அதற்கு எவ்வளவு உத்தரவாதம் கொடுக்கணும்? அப்போ அந்த உறவை விட்டு நான் என்ன பண்ணக்கூடாது? அதான் மறுபடியும் சொல்கிற பாருங்க, நியாயப்பிரமாணத்தை முன்னா வச்சோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? நிலை நிற்க முடியாது. ஆனால் இன்று நம்மை உயர்த்துவதற்காக அவருடைய சொந்த இரத்தத்தையே கர்த்தர் நமக்காக தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உறவை மீட்டெடுப்பதற்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். லூக்கா 15வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இளைய குமாரன், அவனுக்குள்ள ஒரு கில்ட் இருந்தது. என்ன தெரியுமா? தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வாரா?
ஒரு வேளை இன்னைக்கு ஒரு விதமான குற்ற உணர்வோடு குற்ற மனசாட்சியோடு கூட தேவ சமூகத்தில் ஆண்டவர் என்னை ஏற்றுப்பாரா, மறுபடியும் ஆண்டவரை நான் உயர்த்த முடியுமா, மறுபடியும் அந்த தேவ அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி ஒரு கேள்வியோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார், அவர் உங்களை எப்பொழுதும் நேசிக்கிற தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்போதும் உங்களை நேசிக்கிறது. அந்த இளைய குமாரனுக்குள்ள ஒரு கில்ட் இருந்தது, ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ஐயோ, என் தகப்பனுக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் பண்ணிட்டேனே, என் தகப்பனிடத்தில் போய் நான் ஒரு மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படின்ற அந்த மனப்பான்மையோடு வரான். இவனுடைய மனப்பான்மை என்ன? நான் தகப்பனுக்கு விரோதமாக என்ன செஞ்சாச்சு? பாவம் செஞ்சாச்சு. பரத்திற்கு விரோதமாக என்ன செஞ்சாச்சு? அவனுடைய மனப்பான்மை என்ன தெரியுமா? என் தகப்பன் இடத்துல நான் யாரா சேர்ந்து கொள்ளணும்? ஒரு வேலையாளாய், ஒரு அடிமையாய் சேர்ந்து கொள்ளணும் என்று வரான். ஆனால் இங்கே தான் என் அப்பா அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார், அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அவனை பார்த்த உடனே அவனை கண்டிக்கிற, அவனை குற்றப்படுத்துகிற தகப்பனாய் அவர் இல்லை. அவன் மனம் திரும்ப வரும்போது அவனை கட்டி அணைத்து அவனுக்கு முத்தமிட்டு அவனுக்காய் விருந்து உண்டு பண்ணி அவனோடு கூட அனைவரையும் சந்தோஷப்படும்படியாக அழைத்து மகிழ்ந்திருக்கிற தகப்பன் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி அவருடைய சமூகத்தில் வரும்போது குற்ற மனப்பான்மையோடு கூட, ஒரு விதமான குற்றப்பட்ட இருதயத்தோடு கூட அல்ல, அவருடைய இரத்தம் என்னை விடுதலையாக்கி அவருடைய சொந்த பிள்ளையாய் தேவன் என்னை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதனால தான் இயேசுவின் இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. இரண்டாவது, எதற்காய் அவருடைய இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது? உறவுக்காக. ஆமென். தூரமாக இருந்த நம்மை இப்போ எங்கே சேர்த்துட்டாராம்? சமீபமாக சேர்த்துட்டாருங்க. இதுதாங்க அந்த ரத்தத்தினுடைய மகிமை. நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த வாழ்க்கையில் நம்ம வந்துட்டோம்னா நம்ம விரும்புகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருவார். இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதத்தை மாத்திரம் எதிர்பார்க்குறோம். எதை எதிர்பார்க்குறேன்? ஆண்டவரே, என் பாக்கெட் நிரம்பணும், என் பை நிரம்பணும், என் பேங்க் நிரம்பணும். ஆமென், சோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, ஐயா அதெல்லாம் நிரம்ப இருயா, இனி என் கூட இருக்கியா, என் உறவுக்குள்ளே இருக்கியா, என் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கியா, இனி அந்த அந்த கான்செப்ட். ஆண்டவரே அதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, உறவெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல, என்னை ஆசீர்வதிங்க. தோத்திரம். அந்த மாதிரி யாருன்னா ஜெபம் பண்ணிங்கன்னா இன்றைக்கே மனம் திரும்பிடுங்க. வாரத்தில் ஒரு நாள் அல்ல, வாரத்தில் 7 நாளும் யாரோடு கூட இருக்கணும்? அதில் பக்கத்தில் கேபிடிச்சு சொல்லுங்கள், வாரத்தில் ஒரு நாள் அல்ல 7 நாளும் ஆண்டவரோடு கூட இருக்கணும். நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதம்லாம் வந்துடும். ஆமென். எங்கள் உலகத்தில் எத்தனை நாளுங்க வேலை செய்கிறீங்க? 6 நாள். மாதத்துக்கு 20 மேக்ஸிமம் ஒரு 24 26. சண்டே சில ஆஃபீஸ்லலாம் சாட்டர்டே கூட ஜாப்ஸ் 24ன்னு வச்சுங்களேன், 24ன்னு வச்சுப்போம். சரியா? 24 நாள் வேலை செய்கிறீங்க. நீங்கள் என்ன கேட்பீங்க அடுத்த மாதம் வந்தோன்னே? சொல்லுங்களேன். சம்பளத்தை கூடியா? ஓனர் வந்து சொல்கிறாரா, சரிம்மா ஒரு 2 நாளைக்கு உண்டான சம்பளத்தை வச்சுக்க அப்படின்னா எத்தனை பேர் போதும் ஓனர் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வருவீங்க? அன்னையோட ஓனர் செத்தான். தோத்திரம். ஆமாம் தானே? இந்த ஃபேனை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணணுமா? அன்னையோட ஓனர் என்ன ஆகிட்டார்? ஏன்னா 24 வேலை என்ன, 24 நாள் நான் வேலை செஞ்சுருக்கிறேன், அந்த 24 ஏற்ற கூலியை எனக்கு கொடு. அப்படி தான் நம்ம கேட்குறோம். ஆண்டவரோடு கூட எத்தனை நாள் இருக்கீங்க? இயேசுவோடு கூட இருக்கிற அந்த உறவில் எத்தனை நாள் இருக்கும்? நைட் டியூட்டி செய்கிறோம், பகல் டியூட்டி செய்கிறோம். ஆமாம் தானே? தூங்காமல் கொள்ளாமலாம் வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி செட்டப் அப்படி ஆகிட்டு இல்லை? இன்றைக்கி செட்டப் எப்படி ஆகிட்டு? மார்னிங் ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஷிஃப்ட்டு, நைட்டு ஷிஃப்ட்டு, எல்லா ஷிஃப்ட்டு ஓகேயா? இயேசு கூட எத்தனை உன் ஷிஃப்ட் இருந்தது? அவர் இல்லை. ஆனால் என்ன கேட்குறோம்? ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டேன்ப்பா, சரிப்பா, இந்த வாரத்தில் எல்லாம் நிறைவாக கிடைக்கணும். என்னையா இது? உலகத்தில் போனால் மட்டும் 24 நாளுக்கு ஏற்ற சம்பளம் கேட்போமா? ஆனால் அப்பா கிட்ட வந்து ஒரு நாள் வந்துட்டு 24 ஏற்ற சம்பளம். இப்போ கொஞ்சம் அப்படியே உல்ட்டா பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறார், எத்தனை நாள் என் கூட இருந்தீங்க? 4 days ஃபஸ்ட். ஜீசஸ் 4 days. வாவ்.
உனக்கு 4 நாளைக்கு உண்டான ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். இப்போ புரியுதுங்களா? ஏன் என் ஆசீர்வாதத்தில் அந்த வளர்ச்சி இல்லை? உறவில் இல்லை. ஆமென். ஏங்க, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். 24 நாள் வேலை செய்வோமா, 2 நாள் சம்பளம் கொடுத்தா, ஆனால் 2 நாள் தான் சர்ச்சுக்கு வருவோமா, ஆனால் 1 வருஷத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், 10 வருஷத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். என்னையா இது கான்செப்ட் புரியலையே எனக்கு. தோத்திரம். இன்றைக்கி உங்களோட மென்டாலிட்டியெல்லாம் மாற்றிக்கங்க. எவ்வளவு நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேனோ அவ்வளவும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். எவ்வளவு, அதை இன்னும் ஒரு நாளைக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளில் எவ்வளவு அவரோடு கூட இருக்கிறீங்களோ அந்த ஒரு நாளைக்கு நம்மளால் 8 மணி நேரம் வேலை செய்ய முடியும். ஆமாம் தானே? 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவங்க கை தூக்குங்க. ஒரு 3 hours, 4 hours, 1 hour, 5 minutes, 10 minutes, 1 minute. உறவு, the relationship must grow. நம்மளோட சொல்கிறேன், அப்பா என்னை ஆசீர்வதிப்பாரா? இல்லை, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் அப்பாவே. எந்த பிள்ளையாச்சும் கேட்குமா, அப்பா எனக்கு எதனா செய்வீங்களா? உங்களுக்கு செய்கிறதுக்கு தான்ப்பா அந்த அப்பா. அம்மா எனக்கு செய்வீங்களா? உங்களுக்கு செய்கிறதுக்கு தான் அந்த அம்மா. நான் எப்பவுமே விளையாட்டாக சொல்லுவேன், நமக்குள்ள ஆண்டவர் ஒரு பேர் வச்சுருக்காரு. என்ன பேர்? என்ன பேர் வச்சுருக்காரு? பைபிள்லேயே நமக்கு அந்த பேர் இருக்குது. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறீங்களா? நல்ல இவ கொடுக்குறது யாரா? அப்போ பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற பேர் என்ன? பார்த்தீங்களா, நம்மளாம் அவ்வளோதான். ஆனால் நம்மளே என்ன கொடுக்குறோம்? அப்போ இதை காட்டிலும் என் பரமபிதா. நம்ம நினைக்கிறோம்ல, நான் என் பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லா செய்கிறேன். இல்லைங்க, பைபிள் என்ன கொடுக்குற பேர் பொல்லாத ஆள். நீ செய்கிறத காட்டிலும் பிள்ளையை தேவனிடத்தில் கொடுத்தா தேவன் அதிகமாக செய்வார். தேவனோடு கூட இருக்கிற உறவில் பிள்ளைகளை வளங்க, அந்த ரிலேஷன்ஷிப். 3வதாக அதே எபேசியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்களேன். பகையை சிலுவையில் கொன்று அதனாலே இருதரச்சாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கென்று. 3வது, இந்த சிலுவையினுடைய மகிமை என்ன தெரியுமா? ஒப்புரவாக்குதல், ரிகன்சிலேஷன். முதலாவது சொன்ன ரிடம்ஷன், ரிலேஷன்ஷிப். 3வது ரிகன்சிலேஷன், ஒப்புரவாக்குதல். ஆண்டவரோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். என்ன பாஸ்டர் ஒப்புரவானது அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேதத்திலேயே ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு. என்ன ஆண்டவர்? மனுஷனை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. இந்த ஒப்புரவாகுதலுக்கு அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24. போதும். அவர் மனுஷன் என்ன பண்ணாராம்? துரத்திட்டார். எப்படி இருக்கு பாருங்க அந்த வார்த்தையை பாருங்க. மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? துரத்தி விட்டார். வழியை காவல் செய்துட்டார். பட்டயத்தை என்ன பண்ணிட்டாராம்? இங்க யார் என்ட்ரி ஆகக்கூடாது, மனுஷன் இங்க என்ன ஆகக்கூடாது, அவனுடைய இங்க உள்ள வருவதற்கு அவனுக்கு என்ன இல்லை. இந்த இழந்து போன உறவை ஒப்புரவாக்குவதற்காக இயேசு தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். அல்லேலூயா. பாவம் மனிதனையும் தேவனையும் அது பிரித்தது. என்ன புரிஞ்சுங்க? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவம் நம்மையும் தேவனையும் என்ன பண்ணும்? பிரித்து விடும். அங்கே அதுதான் நடந்தது. அவனுக்குள் பாவம் வந்த உடனே என்ன பாவம் பாஸ்டர் வந்துச்சு? பழம் சாப்பிட்டது பாவமா? பழம் சாப்பிட்டது பாவம் இல்லை, ஆண்டவர் சொல் பேச்சை கேட்காம போனது தான் பாவம். ஆமென். இன்னைக்கு கீழ்ப்படியாமை நமக்குள்ள வந்துட்டுனா, அந்த கீழ்ப்படியாமையே நம்ம எங்கேருந்து பிரிச்சிடும்? தேவனை விட்டு பிரித்துது. நான் விளையாட்டா சொல்லுவேன், அந்த பழத்தை சாப்பிட்றது பதிலாக அந்த பழத்தை சாப்பிட்ருக்கலாமே. அங்கே ரெண்டு மரம் இருந்ததில்ல, நன்மை அறியத்தக்க
விரிச்சோம். அப்புறம் என்ன இருந்தது? நல்லா பாருங்கள், பிசாசு வந்து நம்மளை டைவர்ட் பண்ணும்போது நம்மளை எதற்கு நேராக தான் நடத்துவான். கீழ்ப்படியாமல் நீ எங்கே செயல்படணுமோ அதற்கு நேராக தான் பிசாசு நடத்துவான். அவன் தான் சொல்லியிருக்கலாம்ல, நீ நன்மை தீமை பழத்தை சாப்பிடுப்பா அப்படின்னு இருக்கலாம். சொல்லலையா அவன்? ஏன்னா அவனுக்கு தெரியும், இதை சாப்பிட்டா இவன் நித்திய காலமாக யாரோடு கூட வாழ்ந்துடுவான், அங்கே இருக்கவே கூடாது. நல்லா பாருங்க, ஆண்டவரை விட்டு பிரிக்கத்தக்கதான ஒரு நிலை ஏற்பட்டது. அதற்கு மனிதன் செவி சாய்த்து விட்டான். அங்கே அவர் மனுஷனை என்ன பண்ணிட்டார்? துரத்து விட்டுட்டார், தூரமாக்கப்பட்டு விட்டான் மனிதன். பிரமாணம் மனிதனையும் தேவனையும் பிரித்து வைத்து விட்டது. பவுல் ரோம சபைக்கு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார், பிரமாணம் இல்லை என்றால் இது பாவம் என்று எனக்கு என்னது தெரியாது. இது பாவம் இன்னது என்று எனக்கு நான் எதனால் அறியப்பட்டேன்? பிரமாணத்தினால் அறியப்பட்டேன். ஆண்டவரையும் மனிதனையும் விட்டு பிரித்தது. ஆனால் இந்த பிரிந்து போன உறவை ஒப்புரவாக்குவதற்காக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அது சிந்தப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரிந்திருந்த மனிதனை, ஆண்டவரை விட்டு விலக்கப்பட்டிருந்த மனிதனை அவருடைய இரத்தத்தினால் கர்த்தர் கிட்டி சேர்த்தார். ஆமாம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் அவர் கிட்டி சேர்ந்திருக்கிறேன்? இதுதாங்க அந்த சிலுவையினுடைய ஆசீர்வாதம், அந்த இரத்தத்தினுடைய ஆசீர்வாதம். அது எபிரேயர் நிருபத்தில் சில வசனங்கள் அதை அழகாய் சொல்லுகிறது. வாசிங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போமாக. கொஞ்சம் சீக்கிரம் வாசிடலாமே. எபிரேயர் 10:12. போதும். இவரோ பாவங்களுக்காக என்ன செலுத்தினார்? யாரு? இயேசு. பாவங்களுக்காக எத்தனை பலியா? நியாயப்பிரமாணத்தில் பல பலிகள் இருந்தது, ஆனால் இப்போது ஒரே பலி. இந்த புது உடன்படிக்கையில் இயேசு தான் பலி. ஆமென். ஒரே பலியை செலுத்தி, இப்போ 10வது வசனம் வாசிங்களேன். ஒரு தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி. அல்லேலூயா. இப்போ நம்மளாம் கர்த்தர் யாரா மாற்றிருக்கிறார்? துரத்தப்பட்டிருந்தோம். ஏன் தெரியுமா? பாவம் வந்துட்டதுனால. அந்த இடத்தை விட்டு மனிதனை கர்த்தர் துரத்தி விட்டார். ஏன்? மனிதனுக்குள் பாவம் வந்து விட்டது. ஆனால் இப்போது இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். எவ்வளோ அழகான வாக்குத்தத்தத்தில் நான் அந்த வசனங்களை நான் வாசித்து தியானித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் அதில் ஒரு வார்த்தை உடன்படிக்கை நான் என்ன பண்ணுவேன்? திடப்படுத்துவேன். என்ன சொல்கிறாரு? திடப்படுத்துவேன். அப்போ ஆண்டவர் இந்த புது உடன்படிக்கை திடப்படுத்துகிறாருங்க. நம்ம தேவனோடு கூட ஒப்புரவாக்குறது அவர் ஸ்ட்ரென்தன் படுத்துகிறார். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நிலையோடு கூட கர்த்தர் நம்ம வைக்கல. 14வது வசனத்தை வாசிங்களேன். யார் முதல்ல அவர் என்ன சொன்னார்? 10ல் அவருடைய ரத்தத்தினால் நான் யாரா மாறி இருக்கிறேன். இப்போ 14ல் சொல்றாரு பாருங்க, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை இவர் என்றென்றைக்கும் என்ன பண்ணியிருக்காராம்? அல்லேலூயா. அதுதாங்க கிறிஸ்துவனுடைய மகிமை. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை இனி அவன் நினைப்பதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லுங்க, பைபிள் தான் சொல்லுது. 17வது வசனத்தை வாசிங்களேன். அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவம், அக்கிரமம் தேவனை விட்டு தூரப்படுத்தினது. ஆனால் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதினால் தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இனி கர்த்தர் அந்த கொஞ்சம் வசனத்தை அப்படியே கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்ட அப்புறம், கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்ட உடனே இந்த நிலையை கர்த்தர் மாற்றினார். இனி அந்த வாசல் அடைக்கப்பட்ட வாசல் அல்ல. இப்போது கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். இனி அடைக்கப்பட்ட வாசல் அல்ல, கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் உனக்காய் சிந்தப்பட்டதினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இனி அந்த கதவு மூடப்பட்ட கதவு அல்ல, அது திறக்கப்பட்டிருக்கிற கதவாய் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த பிதாவோடு கூட நான் ஒப்புரவாகுவதற்காக தேவன் ஒரு திறந்த வாசலை நமக்கு வைப்பதற்காக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அது எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு வைத்து தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? பகையை சிலுவையில் என்ன பண்ணாராம்? கொன்று
எவ்வளோ அழகா அந்த அப்போஸ்தலன் பவுல் அதில் சொல்றாரு பாருங்க. பகையை சிலுவையில் கொன்று இரு திறத்தாரையும் என்ன பண்ணிட்டாரு? ஒரே சரீரமாய் மாற்றினார். 2 டீம் அப்படி அப்படியே இருந்தது. பிரகாரத்திற்குள், பிரகாரத்திற்கு வெளியே. பிரகாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்த எல்லா பிரிவுகளை ஒரே சரீரமாய் மாற்றி நமக்கு ஒரே பிரதான ஆசாரியராய் நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவரோடு கூட கர்த்தர் என்னை ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறார். நம் ஃபாதருடைய பாடல் ஒன்று நம்ம அழகாக பாடுறோம். என் மீது அன்பு கூர்ந்து, அந்த பாட்டில் ஒரு லைன் வரல, பிதாவாகின என் தேவனே, தகப்பனே, தந்தையே, நாம் பிரிக்கப்பட்டிருந்தோம், ஆனால் அவரோடு கூட கர்த்தர் நம்மை சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாடலில் உள்ள ஒரு வரியை மாத்திரம் நாம் பாடி ஆண்டவர் நம்மை நிச்சயமாகவே அடுத்த ஸ்டாண்ட் சாப்பிடுங்களேன், அவரோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர், மகா மகா பரிசுத்தமும் திருசமூகம் நுடைய கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அந்த மேன்மை பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க, புது உடன்படிக்கை குறித்து மேன்மை பாராட்டுங்க. நான் பெரிய மகிமையை தந்திருக்கேன். என்ன தெரியுமா? என்னை மீட்டுட்டார். ஆமே, அந்த உறவுக்குள்ள என்னை கொண்டு வந்துட்டார். அந்த ஒப்புரவாகுதலை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறேன். என்ன ஈ மைனர் மட்டும் கொடுங்களேன். ஹல்லேலூயா. மாம்சமான தீரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர், மாம்சமான தீரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர், மகா மகா பரிசுத்தமும் திருசமூகம் நுழைய செய்தி. கைதட்டி சொல்லுங்களேன், மகா மகா பரிசுத்தமும் திருசமூகம் நுழைய செய்தி, மகா மகா பரிசுத்தமும் திருசமூகம் நுழைய செய்தி, வல்லமையோ. உங்க சத்த உயர்த்தி மகிமையும் சொல்லுங்களேன், மகிமையோ. தகப்பனே, தகப்பனே, உமக்கு தானே. இதை சொல்லுங்க, உம் ரத்தத்தால், உம் ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ. உண்மையா 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 சொல்லுங்களேன், உம் ரத்தத்தால் என்னை ஒப்புரவாக்கினார். ஆமென். ஒப்புரவாக்கி. நல்ல சத்தமா கைதட்டி சொல்லுங்களேன், கரைபடாத மகனாக நிறுத்தின. இனி பாவப்பட்ட மகனாய் அல்ல, இனி பாவத்தில் திரிந்த மகனாய் அல்ல. அந்த தகப்பன் எப்படி அந்த இளைய குமாரனை ஏற்றுக்கொண்டாரோ, இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டார். கரைபடாத கரைபடாத மகனாக நிறுத்தின பார்க்கின்றே. வல்லமை வல்லமையோ. சத்த உயர்த்தி சொல்லுங்களேன், மகிமையோ. தகப்பனே, தகப்பனே, உமக்கு தான்பா, உமக்கு தானே. ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் மீது அன்பு கூர்ந்து, என் மீது அன்பு கூர்ந்து பலியானி பலியானி சிலுவையிலே. அந்த ரத்தம் உங்களுக்கு தானுங்க, எனக்காய் ரத்தம் சிந்தி என்னை கழுவினவரே, கழுவினி குற்றம்நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. நாம் பிறப்பதற்கு முன்பாகவே அவரோடு கூட ஒப்புரவாகும்படியா, நம்மை மீட்கும்படியா, அவருடைய உறவுகளை கொண்டு வரும்படியா எனக்காய் ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. ஆராதனை ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, அனுதினமும் உமக்கே. சொல்லுங்க, ஆராதனை
பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டதினால் நான் பிதாவோடு கூட ஒப்புரமாக்கப்பட்டிருக்கிறேன். நான் பிதாவோடு கூட ஒப்புரமாக்கப்பட்டிருக்கிறேன். இனி தூரத்தில் இருக்கிற அடிமையின் மகன் அல்ல. இனி தூரத்தில் நிற்கிற பாவம் சூடப்பட்ட மகன் அல்ல. அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான வாக்குத்தத்தத்தின் மகனாய் புத்திர சுவிகாரத்தை எனக்காய் அந்த சிலுவையின் ரத்தத்தினால், அந்த புதிய உடன்படிக்கையினால் இயேசு எனக்காய் உண்டு பண்ணி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும்படியாய் அந்த பகையை சிலுவையில் கொண்டு தேவனோடு என்னை ஒப்புரவாக்கி இருக்கிறார். தேவனோடு என்னை ஒப்புரவாக்கி இருக்கிறார். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி இனி நான் தூரத்தில் இருக்கிறவன் அல்ல. இனி நான் தூரத்தில் இருக்கிறவன் அல்ல. அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்ட மகன், அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்ட மகளாய் ஷபரதரனா இயேசு என்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த புது உடன்படிக்கை எவ்வளவு பெரிய பாக்கியமானது. கடைசியாக அந்த உடன்படிக்கையினுடைய 4வது ஒரு மகிமையை கர்த்தர் நமக்காய் செய்து முடித்தவைகள் என்ன? எபிரேயரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. இரத்தம் சிந்ததினால் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்தப்படாமல் எது கிடைக்காதான்? நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு லா இருந்தது, ஒரு ரூல் இருந்தது. ஒரு மனிதன் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், அவனுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியம். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு? ஏன்னா இன்று பலிகள் ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் அல்ல, இளங்காலையின் ரத்தம் அல்ல, என்னை உண்டாக்கின என் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கடைசியாய் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற காரியம் ரெமிஷன். ஆண்டவர் என்னுடைய எல்லா கடன்களையும், என்னுடைய எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னித்திருக்கிறார். ஆமே. முதலாவது ரிடம்ஷன், 2வது சொன்ன ரிலேஷன்ஷிப், 3வது சொன்ன ரிகன்சிலேஷன், 4வதாக ரெமிஷன். ஆண்டவர் என்னுடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், என்னுடைய மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆமென். என்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு என்னுடைய எல்லாவற்றையும் அவர் எனக்காய் கழுவி சுத்தம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பாவத்தின் சம்பளம் என்ன? ரோமர் 6:23. சில நேரத்தில் அதோடு நம்ம நிறுத்திடுறோம். பாவத்தின் சம்பளம் என்ன? அதனால் என்ன செய்யாத, அதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். இல்லைங்க, அந்த வசனத்தை முழுசாக வாசிங்க. ரோமர் 6:23 வாசிங்களேன், முழுசாக வாசிங்களேன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ யாரால? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இனி நமக்கு மரணமா நித்திய ஜீவனா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஏன் என்று சொன்னால், எனக்காய் என்னுடைய கடன்கள் செலுத்தப்பட்டிருக்கிறது, என் பாவத்திற்கு உண்டான பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. பவுல் அழகா சொல்றார் அல்லவா, 1 கொரிந்தியர் 6:20, கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் எதற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம்? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்களேன். கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய இங்கதான் ஆண்டவர் நமக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. கிரயத்திற்கு கொல்லப்பட்ட, ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, we are bought for the price. ஆண்டவர் நமக்காய் ஒரு விலை கிரயம் செஞ்சிருக்கிறார். கடைக்கு போனால் எத்தனை பேர் ஒரு பொருளை ஃப்ரீயாக வாங்குவீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்க. we should pay the price. நான் எதை வாங்குகிறேனோ அதற்குண்டான கிரயத்தை நான் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அது எனக்கு சொந்தமாகும். இன்றைக்கு இயேசு அவரோடு கூட என்னை சொந்தமாக்குவதற்காக அவருடைய இரத்தத்தையே கர்த்தர் சிந்திருக்கிறார். அல்லேலூயா.
அதனால் இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற வேண்டிய மரணம், என் பாவத்தின் விலையாய் நான் பெற வேண்டிய மரணத்தை யார் ஏற்றுக்கொண்டா? அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அதனால தான் சொன்ன ரிமென்ஷன், என்னுடைய எல்லா கடன்களையும் பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பலி இல்லாமல் பாவங்கள் மன்னிக்கப்படாது. இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது ஒரே பலியினால். ஆமென். கிரயத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டிருக்கிறார். நித்திய வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். த்ரூ த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படி ரத்தம் சிந்தப்பட்டதினால் எனக்கு நித்திய மீட்பு உண்டு. எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவீங்க? நம்ம எல்லாரையும் கர்த்தர் கொண்டு போவார். ஆமென். அவருடைய உடன்படிக்கை, இந்த புது உடன்படிக்கையினுடைய அந்த மேலான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த மேலான மகிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். மீட்பை கர்த்தர் தந்திருக்கிறார். உறவை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒப்புரவாகுதலை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே உங்களை இந்த புது உடன்படிக்கையின் மகிமையினால் ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவர் வல்லவர். ஒரு நாளும் அவருடைய இரத்தத்தை அறிக்கையிடாமல் இருக்காதீங்க. இரத்தத்தில் தாங்க எல்லாமே இருக்குது. அந்த இரத்தத்தில் தான் எல்லாமே இருக்குது. அவர் ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடணும். அவர் ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். தேவன் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா.